ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பாத்திருந்தேன், குழந்தைங்களுக்கு சனி ஞாயிறுனா ஸ்கூல் இனிமேட்டு கன்ஃபார்ம் லீவு அப்படின்னு. அதை நினைச்சிட்டு நானும் வந்து இனிமேட்டு ஜெய்குட்டி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல சனிக்கிழமை ஜெய்குட்டி ஸ்கூல் வச்சுட்டாங்க. குட்டிமாவுக்கு மட்டும்தான் லீவு. அந்த ரூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போல. கவர்மெண்ட் சொன்னா எல்லாருமே கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு ரூல்ஸ் போடக்கூடாதா அப்படின்னு மைண்ட்ல தோண்டிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுல சமைக்கிற மாதிரி தெரியுது. சிலிண்டர் வந்து நேற்று தாங்க வந்துச்சு. ஒரு நாள் தான் கேப் விட்டோம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆன மாதிரி இருக்குது அடுப்புகிட்ட வந்து. ஆனா நேற்று ஃபுல்லா ஜாலியா இருந்துச்சு. அத்தை மட்டும் தான் சமைச்சு கொடுத்தாங்க. நம்ம சாப்பிடுற வேலை மட்டும் தான். லைஃப் லாங் வந்து இந்த மாதிரி யாராவது சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல. ரொம்ப பேராசை தான் வர நாட்டுக்குது. அம்மா வீட்டுக்கு போனா மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ப்பு. அம்மா மட்டும்தான் நாங்க போனா அங்க சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு வருவோம். அம்மா வீட்டை தவிர வேற எங்க போனாலும் சரி நம்ம சமைக்கிற மாதிரிதான் இருக்கும். அம்மா வீட்டை தவிர வேற எங்க போனாலும் நம்ம இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஃப்ரீயா இருந்துட்டும் வர முடியாது. நீங்களும் இந்த மாதிரி வெளியில போறீங்க அப்படின்னா அம்மா வீடு மாதிரி எங்கேயாச்சும் ஃப்ரீயா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா யார் வீடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புட்ட போறதுக்கு 1 மணி நேரம் போல ஆயிடுது. இதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும் போல. இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்பப்ப நம்ம சமைக்கும் போது எடுத்து சமைச்சுக்கலாம்ல. ஒரு காலத்துல எந்த பொருள்லாம் வேணாம்னு அவாய்ட் பண்ணோமோ இப்போ கால சூழ்நிலையில அந்த பொருள் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கினா உடம்புக்கு நல்லதே இல்லை. எப்பயுமே அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கவே கூடாதுன்னு ஒரு காலத்துல பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இவ்வளவு தூரம் சொல்றேன்னு இன்னைக்கே ஃப்ரிட்ஜ் வாங்கிடும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு, அதுல காயெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கட் பண்ணி வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்து ஜெய்குட்டியை வந்து சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன்.